ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு கூட உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நம்முடைய தியானத்திற்கு என்று தெரிந்தெடுக்கப்பட்ட வேத வசனம் யாத்திராகமங்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனம். அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசையோடு சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். தேவனுடைய ஜனங்கள் அடிமைத்தனத்தில் சிக்கொண்டு வேதனையோடு கண்ணீரோடு ஓடிக்கொண்டிருந்ததை சர்வ வல்லமையுள்ள தேவன் கேட்டார். அந்த உபத்திரவத்திலிருந்து, அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கிலிருந்து மீட்டெடுத்து ஒரு பாலும் தேனும் ஓடுகிற ஒரு இடத்திற்கு அவர்களை அழைத்து செல்ல தேவன் தீர்மானித்தார். அப்பொழுது மோசேயை ஆண்டவர் இதற்கென்று தெரிந்தெடுக்கிறார். வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மோசே முட்செடியில் தேவனாகிய கர்த்தருடைய மகிமை நெருப்பை போல எரிந்து கொண்டிருந்த பொழுது அங்கு ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு மோசே சென்ற பொழுது ஆண்டவர் மோசையோடு பேசின காரியங்கள், என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன், அவருடைய கண்ணீரை நான் கண்டேன், அவருடைய கூக்குரல் என் சமூகத்தில் எட்டினது என்று சொல்லி அவர்களை நான் மீட்டெடுக்கப் போகிறேன் என்று சொல்லி பல காரியங்களே மோசையோடு தேவன் முகமுகமாய் பிரத்யட்சமாய் பேசினதை நாம் பார்க்கிறோம். அதற்கு முந்தின வசனம் 3:13 நாம் பார்க்கிறோம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் பொழுது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயோடு சொல்லுகிறார். இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவர், இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், எங்கும் பிரசன்னமாயிருந்து செயல்படும் தேவன் நம் தேவன். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் இன்றைக்கும் விரும்புகிற கர்த்தராயிருக்கிறார். எந்த இடத்திலும் அவருடைய பிரசன்னத்தை நாம் ருசிக்க முடியும். ஒரே நேரத்தில் உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தும் தேவனுடைய பிரசன்னத்தை, அவர் பிரசன்னத்திலிருந்து செயல்படும் விதத்தை நாம் கண்ணார காண முடியும். இதுதான் அவருடைய மகிமை. இருக்கிறவராக இருக்கிறேன், பூமி உண்டாவதற்கு முன்பாகவே இருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதனாய் இறங்கி வந்த பொழுது தூதன் சொன்ன ஒரு காரியம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? இயேசு கிறிஸ்துவுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுகிறார்கள். அதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். இருக்கிறவராக இருக்கிற கர்த்தர், இருக்கிறவராக இருக்கிறவர், அவர் நம்மோடு இருக்க விரும்புகிற தேவனாயிருக்கிறார். ஆகவேதான் முதல் மனிதனாகிய ஆதாமும் ஏவாளும் அவர்களுக்கு குறிக்கப்பட்ட அந்த தோட்டத்திலே இருக்கும் பொழுது பகலின் குளிர்ச்சியான நேரத்திலே ஆண்டவர் அந்த இடத்துல இறங்கி வருவார். மனிதனோடு உலாவிக் கொண்டிருந்தார். ஒரு சிநேகிதனை போல் அவர்களோடு கூட ஐக்கியமாய் இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு நண்பரை போல இருந்தார். ஆனால் ஆண்டவர் செய்யக்கூடாது என்று சொன்ன காரியத்தை துணிகரமாய் செய்தபடினால் அவருடைய பிரசன்னத்திலிருந்து அவர்களை துரத்தி விட வேண்டியதாயிற்று. இருக்கிறவராக இருக்கிற ஆண்டவர் இம்மானுவேல் தேவன்
நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற கர்த்தராய் அவர் இருக்கிறார். இருக்கிறவராக இருக்கிற தேவன் நம் தேவன். அவரே ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறார். அவரே முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறார். ஆகவேதான் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அவர் இருக்கிறவராக இருக்கிறவர், இருக்கிறேன் என்பவர் மாறாதவராயிருக்கிறார். அன்றைக்கு எப்படி அன்பாயிருந்தாரோ அதே அன்பு, அன்றைக்கு எப்படி மன உருக்கமாயிருந்தாரோ அதே மன உருக்கம், அன்றைக்கு எப்படி தம்முடைய கிருபைகளை தாராளமாய் கொடுத்தாரோ அதே கிருபைகளை இன்றைக்கும் கொடுக்கிறவராயிருக்கிறார். இதைதான் நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். மனிதர்கள் மாறி போவார்கள். சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி மனிதர்களுடைய முகம் மாறும், அவருடைய நடவடிக்கைகள் மாறும். சூழ்நிலைகளை பொறுத்து மனிதன் மாறுவான். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. அவர் மாறாதவர். அவர் மாறவே மாட்டார். அவர் தம்முடைய அன்பில் மாறாதவர், தம்முடைய இரக்கத்தில் மாறாதவர், தம்முடைய கிருபைகளில் மாறாதவர். மனிதர்கள் நம்முடைய முகத்தை பார்த்து, நம்முடைய நிலையை பார்த்து நம்மிடத்தில் அன்பாயிருப்பார்கள். ஆனால் தேவனோ அப்படி அல்ல. நம்முடைய இருதயத்தை பார்த்து நம்மை நேசிக்கிற தேவனாயிருக்கிறார். நாம் செல்வவான்களாயிருக்கலாம் அல்லது தரித்திரத்தின் பாதையிலே ஓடிக்கொண்டிருக்கலாம். நாம் கிறிஸ்துவில் அன்பாயிருக்கும் பொழுது, அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்கும் பொழுது, அவரோடு உள்ள ஐக்கியத்தில் நாம் சரியாயிருக்கும் பொழுது, அவரும் மாறாத தேவனாய் நம்மோடு கூட இருக்கிற தேவனாய் இருக்கிறார். இதைதான் சங்கீதங்களின் புஸ்தகம் 102ஆம் சங்கீதம் அதனுடைய 27ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார்? நீரோ மாறாதவராயிருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவது இல்லை, உமது ஆண்டுகள் முடிவடைவது இல்லை. நீர் இருக்கிறவராக இருக்கிறீர், உமது ஆண்டுகள் ஒரு நாளும் முடியாது. மாறாதவராயிருக்கிறீர், மகத்துவமுள்ளவராயிருக்கிறீர், நேற்றும் இன்றும் என்றும் ஒரே போல இருக்கிறீர். உம்முடைய வல்லமையிலே, உம்முடைய மகத்துவத்திலே நீர் மாறாதவர், உம்முடைய மகிமையில் நீர் மாறாதவர், உம்முடைய வல்லமையில் மாறாதவர். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 10, 11, 12 நாம் பார்க்கிறோம். கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாயிருக்கிறது, அவைகளும் அழிந்து போ. நீரோ நிலைத்திருப்பீர், அவைகளெல்லாம் வஸ்திரம் போல பழைமையாய்ப்போ. ஒரு சால்வையை போல அவைகளை நீர் சுருட்டுவீர், அப்பொழுது எல்லாம் மாறிப்போகும். நீரோ மாறாதவராயிருப்பீர், உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவது இல்லை. எவ்வளவு அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய படைப்பாகிய வானமும் பூமியும் கூட ஒரு நாள் ஒளிந்து போகுமா, வஸ்திரம் போல பழைமையாய் போகுமாம், அவைகளை ஒரு சால்வையை போல அவர் சுருட்டுவாராம். ஆனால் அவர் மாறாதவராயிருப்பார். அவைகளெல்லாம் ஒளிந்து போனாலும், அவைகளெல்லாம் அழிந்து நிர்மலமானாலும், நம் தேவன் மாறாத தேவனாயிருப்பார். பிரியமானவர்களே, அவருக்கு முடிவில்லை. அவருடைய ஆண்டுகள் முடிவடைவது இல்லை. இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல் மோசே என்று சொல்லி தேவ மனிதனை அனுப்பினவர். மாறாதவர், ஒரு நாள் மாற மாட்டார். அவர் தம்முடைய வார்த்தையில் மாற மாட்டார்.
தம்முடைய வாக்குத்தத்தங்களில் உண்மை உள்ளவராயிருப்பார். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். எத்தனை உண்மையான காரியம்! நம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்! அவரே ஆதியும் அவரே அந்தமும் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், இருக்கிறவர் இருந்தவர், மீண்டும் இந்த பூமிக்கு நியாயாதிபதியாய் வரப்போகிறவர். இவ்வளோ வல்லமையுள்ள மகிமையுள்ள தேவன் அவர் இந்த பூமிக்கு நியாயாதிபதியாய் வரப்போகிறார். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் நம்முடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி ஆண்டவர் திருவுளம் பற்றுகிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் அவர் இருக்கிறார். அவருடைய மகிமை மாறாத மகிமை, அவருடைய வல்லமை மாறாத வல்லமை, நித்திய மாட்சிமை நிறைந்த கர்த்தர் அவர். யுகா யுகமாய் நாம் அவரோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர். ஆகவேதான் இந்த பூமிக்கு மனிதனாய் இறங்கி வந்தார். தம்முடைய மாசற்ற இரத்தத்தை இந்த பூமியிலே மனிதர்களாகிய நமக்காக சிந்த கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை கழுவி பரிசுத்தமாக்குகிறது. பிதாவாகிய தேவனோடு நமக்கு ஒரு ஒப்புரவாகுதலை உண்டாக்கி கொடுக்கிறது. பரிசுத்தத்திலும் தேவ நீதியிலும் நாம் பலமடைந்து ஓடும் பொழுது நாம் அந்த நித்திய இளைப்பாறுதலை, மோட்ச ராஜ்யத்தின் பாக்கியத்தை, அவருடைய வருகையிலே அவரை முகமுகமாய் காண்கிற ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியத்தையும் நாம் இழந்திருக்கலாம், ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை மட்டும், அந்த பாக்கியத்தை மட்டும் நாம் இழந்து போகக்கூடாது. பிரியமானவர்களே, அங்கு போய் சேர்வதற்கு ஒரே ஒரு காரியம், நம்முடைய ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்திலே பரிசுத்தம் காணப்பட வேண்டும். தேவ நீதி நம்மிலிருந்து வெளிப்படுத்தப்பட வேண்டும். அப்பொழுது மட்டுமே நாம் பரலோக ராஜ்யத்தின் பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதை வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 17, 18 ஆகிய பகுதிகளில் நாம் பார்க்கிறோம். நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்திலே விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். எவ்வளவு பராக்கிரமம் உள்ள தேவனாயிருக்கிறார்! எவ்வளவு வல்லமை நிறைந்த கர்த்தராயிருக்கிறார்! இருக்கிறவராக இருக்கிற ஆண்டவர் அவரே ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறார். தலைகளை தாழ்த்தி ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? தகப்பனே, இப்பொழுது உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி யார் யாருமே நோக்கி பார்க்கிறார்களோ கர்த்தர் அவர்களை கண்ணோக்கி பாருங்கப்பா. உம்மிடத்தில் அறிக்கை செய்து பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கனம் பண்ணி ஆசீர்வதிங்க. மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உள்ள திறவுகோல்களை வைத்திருக்கிற என் தெய்வமே, என்னோடு சேர்ந்து ஜெபித்த ஒவ்வொருவரும் உடைய ராஜ்யத்தில் பங்கடையத்தக்கதாக பரிசுத்தத்திலும் தேவ நீதியிலும் பலப்பட கிருபை தாரும். உடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.